ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நீண்ட நாட்களாக பிள்ளையானின் கைதின் பின்னர் அந்த கட்சி வெளிப்புறத்திலே பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலும் பிரம்மாண்டமான அளவில் எந்த ஒரு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்யவும் இல்லை, அல்லது அந்த நிகழ்வுகள் பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறாமலும் கருணா அந்த கட்சியோடு இணைந்து செயற்படுகின்ற சூழ்நிலை இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் அதன் பின்னர் அவர்கள் ஏற்படுத்திய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அதன் ஒரு முக்கியமான நிகழ்வு பொங்கல் விழா இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பொங்கல் விழாவிலே அந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையானின் கைதின் பின்னர் அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட எல்லோரும் ஒன்றாக கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாது அவருடைய கருத்தில் அவர்கள் மீண்டும் தங்களுடைய அரசியலை அல்லது மீண்டும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்களா என்கின்ற சந்தேகம் கருணாவினுடைய பேச்சிலிருந்து புலப்படுகிறது. கருணா தன்னுடைய பேச்சிலே வெளிப்படுத்துகின்ற போது ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு நகரிலே எல்லாம் வெடிகள் கொளுத்தப்பட்டன. அது மட்டுமல்லாது விரைவில் நாங்கள், அதாவது கருணா கூறுகின்றார், நாங்களும் வெடி கொளுத்தத்தான் போகிறோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுகின்ற வேண்டும் என்று கேட்கின்றவர்கள் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது வெடி கொளுத்துகிறார்களே, இது சரியா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் அங்கு எழுப்புகின்றார். அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். அங்கு நாடாளுமன்றத்தில் பல தமிழ் எம்பிக்கள் இருந்தாலும் வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் தான் தனக்கு பிடிக்கும் என்று கூறுகிறார். வைத்தியர் அர்ஜுனாவை தனக்கு பிடிக்கும் என்று கூறுகிறார். அவர் பிள்ளையாக எல்லாம் கதைக்கவில்லை, யார் மீதும் அவர் குறையாக கதைக்கவில்லை. அவருடைய செயற்பாடு சரி என்று கருணா கூறுகின்றார். அது மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவில் இருந்த லெப்டினன்ட் கர்னல் என்று சாணக்கியன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். இப்போது அந்த கருணா என்ன குறிப்பிட்டார் என்பதை நீங்கள் பாருங்கள். கருணாவினுடைய பேச்சை முழுமையாக கேளுங்கள். உண்மையிலே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், நிறைய எலி குஞ்சுகள் களுவாஞ்சி குடி மட்டக்களப்பு நகரில் எல்லாம் படிக்க குடிஞ்சாங்க. இப்ப இருக்காங்க, நாங்களும் கொடுத்துதான் போறோம். என்ன சொல்றாங்க, பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். ஆனா பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்த புள்ளியாளுக்காக ஓடி கொடுக்குறாங்க. அப்ப இவர்களோட தேசிய உணர்வு எங்கே இருப்பாரு? அப்ப தமிழ் சமூகத்தை நினைத்து பார்க்கறது தங்களோட சுயநல அரசியல் தான். இதை நீங்க விளையக்கூடும். பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஆள் காரணம் யாரு? அந்த டாக்டர் அர்ஜுனா இல்லாட்டி அந்த உண்மையா பாராளுமன்றத்தில் தமிழக ஒருவரும் செய்ய. இந்த டாக்டர் அர்ஜுனா ஒரு ஆள் தான் இன்றைக்கு பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் தமிழக கிடைக்கிறார். அவர் ஜனாதிபதி எடுத்து கேட்பார், அங்க இருக்கிற சிங்கள எம்பிக்களை எடுத்து கேட்பார், அரசியல் எடுத்து கேட்பார். அவர் ஆக்கிய நாங்கிலாம தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ராணுவமாங்களை விடுபட்டு கொண்டிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்தா வருவாங்க வாக்குறுதியோட, மயிலத்தமிழ வீட்டு தருவோம், எல்லா கையில புடிங்க அறிவோம், இப்படி நிறைய இதோட வருவாங்க. இப்ப எல்லாம் இன்னைக்கு 3 பேர்த்து பாராளுமன்றத்துக்கு மயிலத்தமிழ எடுத்தோடனே அங்க சித்தாண்டி வந்தாரு மக்கள் எல்லாம் ஓடி போய் வாக்களிச்சாங்க. மயிலத்தமிழ் வந்து இதுவரை ஒரு வசனம் பாராளுமன்றத்தில் மயிலத்தமிழ் எடுக்க சொல்லி சரி. இப்ப நேற்று போன செய்தியில வாப்பீங்க, அங்க ஹிஸ்புல்லா சொல்லிட்டாரு காரம் எங்களுடைய. இப்ப காரம் தான் சொல்லிக்காரு, அடுத்த மரணம் சொல்லுவார், அங்க மனங்கணியும் சொல்லுவார். இதான் நடக்க போகுது. இருக்கிற ஒரு தமிழரசு கட்சி கலைக்கிறாரா வடிவ பாருங்க, ஒரு அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அங்க அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி உண்மையிலே தமிழ் எம்பியும் இருக்கான்றது தெரியாது. பாராளுமன்றத்தில் அவரால் சிறந்த முறையில் பயன்படுத்துற அவரை விமர்சிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அரிச்சனா டாக்டர் ஒரு பைத்தியாரா, அரிச்சனா டாக்டர் ஒரு அறிவில்லை. அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் நடக்கிறார். ஏன்னா சில தமிழர்களுக்கு அப்படித்தான் பதில் கொடுக்கணும். அது படிக்கிறதா சரி, படியாதான் சரி. ஏன்னா அதாக இருந்தால் தெரிஞ்சால் அந்த பதிலை நான் கொடுக்குறான். வார்த்தை தவறிக்க வைக்கிறார், வார்த்தை பிள்ளையா போய்க்கிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர் அப்படி கொடுத்தவர்களே தான் நடக்கலாம். அல்லது வித்து போடுவாங்க. தமிழ் தேசிய கூட்டம் கதைச்சு வித்து போடுவாங்க. சாணக்கியன் என்ன கூறுறாங்க, தமிழர் படை நடந்த இடத்தில் என்பிபியை விட மாட்டார். அவரு லெப்டினன்ட் கர்னல் சாணக்கியன் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு கர்னல் லெப்டினன்ட் கர்னல். அப்ப தமிழர் பட போராடுங்க. சரி, தமிழர் படையில போராடி எங்களை போராளிகள் மடியக்க நீ எங்க ஜானகி. சரி, எங்களுடைய போராளிகள் தாய்மார் சகோதரங்கள் சித்திரவதப்பட்டு படுகொலையப்படக்க நீ எங்க. சரி, தப்பு நாட்டுக்கு வந்துட்டாங்க. நாட்டுக்கு வந்து தமிழோட இருந்த நீ மைந்தோட இருந்த முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் தேர்தல். இதைத்தானாக பாடி
அப்ப இப்ப அவர் பெரிய தேசியவாதி உலகாடு, அவருக்கு முன்னால கொஞ்சம் பாடுகள். இப்போது அந்த பேச்சை கேட்டிருப்பீர்கள். அவருடைய குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டாக இருப்பது, சாணக்கியனுடைய ஒரு பேச்சு அங்கு கருணாவால் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றது. தலைவர், அதாவது தலைவரின் படை நடந்த இடத்தில் என்பிபியை அனுமதிக்க மாட்டோம் என்று சாணக்கியன் கூறுவதாக ஒரு கருத்தை சாணக்கியன் தொடர்பில் கருணா விமர்சிக்கின்றார். இவர் ஆஸ்திரேலியாவில் தான் லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர். இவர் இதனை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது, இவரிடம் என்ன விடயங்கள் பற்றி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று அந்த விமர்சனத்தை வைக்கின்றார். சாணக்கியன் அந்த விடயம் தொடர்பில், அந்த கருத்து தொடர்பில் என்ன கருத்தை கூறினார் என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள். ஆனா இன்றைக்கு எங்களுடைய ஒரு சிலருடைய விருப்பம், தேசிய தலைவரினுடைய படை நடந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி நடக்க வேண்டும் என்று ஒரு சிலர் என்று வடக்கு கிழக்கிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாங்கள் அனுமதிக்க போவதும் இல்லை. இப்போது கருணா பேசியது, சாணக்கியன் பேசியதெல்லாம் ஒரு பெரிய விடயம் இல்லை. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தால் அங்கும் ஒரு கூட்டமைப்பு இடம்பெறுகிறது. அதாவது இலங்கைக்குள் ஒரு இரண்டாவது சக்தி வடமாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இரண்டாக பிரித்து வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டது. கிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக வெளியிலே தோன்றாமல் இருந்த கருணா திடீரென்று அவர் வெளிவந்திருக்கின்றார். அந்த வெளிவந்ததுக்கு பின்னர் பிள்ளையான் விரைவில் வெளிவருவார் என்கின்ற ஒரு கருத்து அவருடைய செய்தியிலே மறைமுகமாக இருக்கின்றது. ஒருவேளை பிள்ளையான் பிணையில் வெளியில் வரலாம் என்று அவர் எதிர்பார்க்கலாம், அது எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பிள்ளையானை நீங்கள் கைது செய்த போது இங்கிருந்த பலர் வெடிக்கொளுத்தினார்கள். மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி போன்ற பகுதிகளில் நாங்களும் விரைவில் வெடி கொளுத்துவோம் என்று அவர் கூறுகின்றார். அப்படியாயின் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட போகிறாரா தெரியாது. ஆனால் இலங்கைக்குள் ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு புலனாய்வு கட்டமைப்பு வடமாகாணத்தை தமிழரசு கட்சி எவ்வாறு கைப்பற்ற வேண்டும் என்றும், கிழக்கு மாகாணத்தை தமிழரசு கட்சி தனியாகவும், கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கருணா பிள்ளையான் அணியினர் தனியாகவும் போட்டியிடுவதென்றும், இவர்கள் இருவர் வெற்றி பெற்றார். இப்போது வடமாகாணத்தில் சந்திரகுமாரோடு எவ்வாறு தமிழரசு கட்சி கொள்கை இல்லாத ஒரு கூட்டுக்கு சென்றிருக்கின்றதோ, அதுபோன்று கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியோ அல்லது கிழக்கு தமிழர் கூட்டமைப்போ தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. தமிழரசு கட்சி வெற்றி பெற்று ஆசன எண்ணிக்கையில் கூட அதிக அளவில் இருந்தால் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு நாங்கள் எதிர்கட்சியிலிருந்து ஆதரவு வழங்குகிறோம், நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று கூறுகின்ற போது இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அங்கு அவர்கள் முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவை தேடிச் செல்வதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்று சொன்னால், இப்போது அந்த குறித்த இரண்டாம் தரப்பாக இலங்கைக்குள் தமிழ் கட்சிகளை கையாளக்கூடிய தரப்பினர் இந்த விடயத்தில் மிக நிதானமாக தங்களுடைய காய்களை நகர்த்தி இருக்கின்றனர். அந்த காய் நகர்த்தல் இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றது. பிரதானமாக அயல் நாட்டொன்றினுடைய உளவு அமைப்பு இந்த விடயங்களை மிக கச்சிதமாக செய்திருக்கிறது. இந்த அயல் நாட்டு உளவு அமைப்பினுடைய பகிரத பிரயத்தனம் அல்லது வடக்கு கிழக்கில் காலூண்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இதன் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று இன்னும் எல்லோரிடமும் குழப்பம் இருக்கின்றது. நாங்கள் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றோம் மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று. ஆனால் இப்போது மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்பட்டு நிற்கின்றன இந்த செயற்பாடுகளை பார்க்கின்ற போது. காரணம், இப்போது வடமாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் எந்த நிலை இருக்கின்ற போது திடீரென்று ஒரிசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக நிகழ்வில் நாமல் ராஜபக்ச செல்லுகின்றார், சந்திக்கின்றார், மீண்டும் வருகின்றார். அங்கு அவர் அந்த குடியரசு தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்கின்றார். இலங்கைக்குள் நாமல் ராஜபக்ச மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரிசாவின் எங்கு சென்றார், எதில் சென்றார் என்றெல்லாம் முக்கியமில்லை. அவரும் இன்று ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு முதன்மையாக காட்டப்படுகிறார். கிழக்கு மாகாணத்திலே கருணா தலைமையிலான அணியினர் முதன்மையாக காட்டப்படுகிறது. அதே போன்று வட மாகாணத்தில் எவ்வாறான சூழ்நிலை, இபிடிபியோடும் ஒருவேளை இபிடிபி தனியாகத்தான் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இபிடிபி தனியாக கேட்டாலும் கூட நாங்கள் தமிழ் மக்களின் நலன் கருதி மாநகர சபை போன்று தமிழரசு கட்சியின் ஆட்சிக்கு எதிர்கட்சியிலிருந்து ஆதரவு வழங்குவோம், ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம் என்று மாநகர சபை முறையில் அவர்களுடைய அறிவிப்பு வெளிவரலாம். எனவே ஒட்டுமொத்தத்தில், அதாவது புலனாய்வு கட்டமைப்பினுடைய தேவையாக இருப்பது தமிழ் தேசியம், தமிழர் தாயகம், தமிழர்களுடைய சுய நிர்ணயம், தமிழ் தேசியத்தோடு பயணிக்கக்கூடிய மனநிலை அல்லது உளவியல் ரீதியான மனநிலைகளில் இருப்பவர்களை குழப்பத்தில் ஏற்படுத்துவது, அல்லது அந்த பெரும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளை மிகவும் லாபகமாக உடைத்து அதற்குள் இருந்து வேறு நகர்வுகளை செய்வது. அதனை இப்போது பெரிய கட்சிகள் என்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் மிக கச்சிதமாக செய்ய புலனாய்வு அமைப்புகள் இதில் வெற்றி கண்டிருக்கின்றன. இந்த புலனாய்வு அமைப்புகளின் வெற்றி என்பது கருணாவின் வார்த்தையில் மிக தெளிவாக தெரிகின்றது. கருணாவை பொறுத்தவரையில் கருணா
விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பின்னர் நீண்ட காலம் இந்தியாவில் தான் அவர் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கருணா இந்தியாவில் தங்கியிருந்த போது அதன் பின்னர் தான் சில நகர்வுகள் சில முடிவுகளின் பின்னர் அவர் இலங்கைக்குள் வருகின்றார். இந்தியாவில் தான் அவர் நீண்ட காலம் தங்கியிருந்தது. இறுதி யுத்தத்தில் இந்தியா பங்கெடுத்தது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக தமிழக தலைவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் வேல்முருகனாக இருக்கலாம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வை கோபாலசாமியாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இறுதி யுத்தத்தில் இந்திய படையினர் ஈழத்தமிழர்களை அழித்தார்கள் என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கு. இப்போது எல்லா விடயங்களையும் பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் சுயாதீனத்தன்மை இழந்து தன் நிலை மறந்து ஒரு இயக்க நிலைக்குள் சென்று விட்டார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம், அவர்களால் சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இப்போது பார்க்கப்படுகிறது. சமகாலத்திலே என்பிபி அரசனுடைய கடந்த காலத்தினுடைய வேகமான செயற்பாடுகள் ஒரு விதத்திலே கட்டுப்பட்டு நிற்கிறது, அல்லது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அல்லது கட்டுப்படுத்தி நடக்கும்படி யாரோ அறிவுறுத்தல் வழங்கினார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் டெல்வின் சில்வா இந்திய தொடர்பு, டெல்வின் சில்வாவுக்கும் மேற்குலகுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு, கடந்த காலங்களிலே மேற்குலகுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விரிசல், அதன் பின்னர் மேற்குலகு இலங்கையோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் என்கின்ற பல கோணங்களில் பல குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அரசியலில் இது எவ்வாறு நகருகின்றது என்பதை மட்டும் யாராலும் அளவிட முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் திட்டமிடப்பட்ட குற்றக்குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அதனோடு பயங்கரவாத செயற்பாடுகளோடு தொடர்பான பலர் விரைவில் கைது செய்வதற்கான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச ரீதியில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகள் கடும் நெருக்கடியை சந்திக்க உள்ளனர் என்று கூறியவர், இதன் விளைவாக வெளிநாடுகளில் இருக்கும் பல முக்கிய குற்றவாளிகள் தாம் சரணடைய தயாராக இருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அறிவித்தல் வழங்கியிருக்கிறார். இன்னும் இதில் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தை யார் கூறியிருக்கிறார் என்றால், நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சுனில் வட்டகல கூறியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அடுத்த கட்டம் என்னவென்று தெரியாது. பிள்ளையானின் கைதுக்கு அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது என்று அரசு உத்தியோகபூர்வமாக கூறவில்லை. ஒருவரிடம் நிறைவு பெறப் போகின்றது பிள்ளையானினுடைய கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இந்த கட்சி பொறுப்படுத்தி 2 வருடங்கள் நிறைவடைய போகின்றன. பார்த்தீர்கள் என்றால் செவ்வந்தி கைதுன்றது, சாரா புலோசினி கைதுன்றது, இப்போது இந்த கைது பேசப்படுகிறது. இதில் மிக பரிச்சயமான பல முகங்கள் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர்களுடைய கருத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்திலே தான் இந்த கருத்துக்களை சுனில் வட்டகல கூறுகின்றார். அரசாங்கம் சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் வழிமுறைகளை பயன்படுத்தியதனால் இனி தப்பிச் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தே குற்றவாளிகள் அரசாங்கம் ரெட் அலர்ட் கொடுத்திருப்பதனால் இனி அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது என்றதை உணர்ந்துதான் இதுக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அரசியலில் செல்வாக்கின் மூலம் இந்த குற்ற பின்னணி உடையவர்கள் பாதுகாக்கப்பட்டதுடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய பாதுகாப்புடன் நீக்கப்பட்டுள்ளதனால் காவல்துறையினர் தடையின்றி மேல்மட்ட தலைவர்களை குறிவைத்து செயற்படுகின்றனர். நாடு தழுவிய ரீதியில் தேசிய கொள்கை குழு முதல் கிராமிய மட்டத்திலான பொதுமக்கள் வரை பாதுகாப்பு குழுக்கள் வரை அனைத்தும் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இனி நேரடியாக அமுலாக்கல் நடவடிக்கையில் ஈடுபடும். இவ்வாறான செயற்பாடுகள் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளும் இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் என்று கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நாம் கூறியிருந்தோம். அவர்கள் இப்போது பலரை மிக நெருக்கமாக அவதானித்திருக்கிறார்கள். இலங்கைக்கும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையின் அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் இவர்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான பலர் வெளிப்புறத்தில் நடமாடிக்கொண்டிருந்தாலும் அவர்களை நாடு கடத்துகின்ற சூழ்நிலை வருகின்ற போது உடனடியாக கைது செய்து நாடு கடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலவற்றில் இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அரசாங்கம் சுனில் வட்டகல் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார். அவர்களாக எம்மை தொடர்பு கொண்டால் பரவாயில்லை, ஆனால் நாங்களாக அவர்களை கைது செய்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூறுவது இதனைத்தான் அங்கு மேற்கோள் காட்டுகின்றது. அரசாங்கம் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை முன்னெடுக்க இருக்கின்றது. இந்த கைதுகள் இவ்வாறு இடம்பெற போகின்றன. இந்த கைதுகள் இவ்வாறு ஒரு கடுமையான கைதுகள் இடம்பெறுகின்ற போது அங்கு யாருக்கு பிணை கொடுத்தாலும் அது பெரிய அளவில் பேசப்படாது. ஒருவேளை
கருணா கூறுவது போன்று பிள்ளையானுக்கு பிணை வழங்கப்பட இருக்கின்றதா? காரணம், பிள்ளையான் தரப்பால் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்படுவதனால் அதனை அரசு கட்டுப்படுத்த முடியாது. ஒரு கடுமையான வாதங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது பிள்ளையானுடைய பிணை சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? பிள்ளையானின் பிணை சாத்தியப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தால் அதனை நிறுவப்பட முடியாமல் அல்லது பிள்ளையான் மீது குற்றச்சாட்டுக்களை இவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன்னெடுப்பதற்கு முன்னர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலரை கைது செய்து அழைத்து வருகின்ற நடவடிக்கை என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இவையெல்லாம் கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் கருணாவினுடைய பேச்சு ஒட்டுமொத்தத்தில் சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது. விரைவில் நாம் வெடிக்கொளுத்துவோம் என்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுனில் வட்டக்கலை நேற்றைய தினம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலர் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்கின்ற கருத்தும் இன்னும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் என்ன ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், பல தமிழ் முக்கியஸ்தர்களுடைய பேர் விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பலர் தமிழர்களும் இந்த கைது நடவடிக்கைகளுக்குள் உள்வாங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தூதரகங்களுக்கூடாக அந்த விவரங்களும் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே கருணா விவகாரம், பிள்ளையான் விவகாரம், அடுத்து மாகாண சபை தேர்தல், எல்லா விடயங்களிலும் ஒரு முக்கியமான நாட்டினுடைய பின்னணி நிகழ்ச்சி நிரல். கடந்த காலங்களில் ஒரு மந்தகதியில் இயங்கிக் கொண்டிருந்த குறித்த நாட்டினுடைய உளவு அமைப்பு இப்போது மீண்டும் துரித கதியில் வேகமாக செயற்பட ஆரம்பித்திருப்பதன் விளைவுதான் இப்போது கருணாவினுடைய பேச்சாக இருக்கலாம், வடமாகாணத்தில் கட்சிகளின் ஒன்றிணைவாக இருக்கலாம், எல்லாமே இதன் பின்னணியாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்குள் யாரும் சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு நிலை வெளிப்படையாக எழுந்திருக்கின்றதை இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறி, பிள்ளையான் விடுதலை செய்யப்படுவாரா, வெளிநாட்டில் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள், அல்லது கைது நடவடிக்கைகள் எப்போது இடம்பெறும் என்றெல்லாம் நம்மால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது தொடர் கைதுகளுக்கு நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுப்பு காவல் 2 வருடங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியோடு எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு நகரப் போகின்றதா? பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு எல்லாம் இடம்பெறப் போகிறது என்று. நாளைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.